வளைஞ்சு வளைஞ்சு மணி 9 ஆச்சு, அதுக்குள்ள கடையை போட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ்காரனுக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. அதான் கடையை அடிச்சு நோடி உடச்சிட்டு போயிட்டானுங்க. வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்க. போ போ போ. நமக்கு தான் பிரச்சனை, அவளுக்குமா? அவங்களும் ஏதாவது பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா ஐஸ் முழுக்க வண்டி ஓட்டலாம். இருக்கிற கடன் தீராது போல இருக்கேன். உனக்கு எவ்வளோ கடன் இருக்கு? சொன்னா அடைக்கவா போறீங்க? 2 நாளைக்கு எனக்கு வண்டி ஓட்டு, உன் கடனை நான் அடைக்கிறேன். காமெடி பண்ணாதீங்க சார். பிச்சைக்காரிக்கு போட்ட 10,000 ரூபா மாதிரி இல்லை, என் கடன் 10 லட்சம் ரூபா. காமெடியில் பண்ணீர் நிஜம். நாளான்னைக்கு நடக்கிற 2020 மேட்ச்சில் நான் நினச்சது நடந்ததுன்னா நீ நினச்சது நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, வண்டி எடு, என்னை ஹோட்டலில் ட்ராப் பண்ணு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு என்ன பிக்கப் பண்ணிக்கோ. சரி சார். கடையில் ஏதோ போலீஸ் பிரச்சனை கேள்விப்பட்டேன். என்னாச்சு? ஏன் கமிஷனர்கிட்ட பேசி சரி பண்ண போறியா? அதுக்குன்னு ஒரு நேரம் வந்தா நடக்காமையா போயிடும். இந்த மாதிரி உதார் விட்டுறதை விட்டுட்டு போய் கடன் அடிக்கிற வேலையை பாரு. நான் ஒன்றும் சும்மா இல்லை, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. 2 நாள் எல்லா பிரச்சனையும் தீர போகுது. அதை சந்தோஷமா சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆமாமா, உனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு 2 நாள்ல 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு போறாரு. ஏதாவது கோக்கு மாக்கா பண்ணி போலீஸ்ல மட்டும் கேவலப்பட போற பாரு. யார் நானா? பாத்தினேரு 2 நாள்ல பணத்தோட வந்து தூக்கிட்டு போறானா இல்லையா பாரு. இந்த பண்ணிரு. என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை மச்சான். மார்னிங் சார். என்னையா? தயாளன் ஒருத்தர் உங்க ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட கொடுத்துட்டாரு சார். கால் டாக்ஸி நம்பர் ஃபோன் பண்ண கூட லிமிட் எல்லாம் பார்ப்பீங்களா? போயா. எஸ் சார். மயதாஸ், மில்லியன் டாட்ஸ் கால் டாக்ஸி கால் பண்ணி சார் டிரைவர் பன்னீரோட டீட்டெயில்ஸ் கேளு. சரிங்க சார். குட் மார்னிங். எஸ் சார். ரூம் நம்பர் 108ல தயாளன் சார் தங்கியிருக்காரு, அவர் பார்க்கணும். 1 செகண்ட் இருங்க. சாரி, அவர் ஃபோன் எடுக்கல. சார் நான் ரூமில் போய் பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டிரைவர்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட். நான் ஃபோனில் பேசிக்கிறேன். ஓகே. அவர் நம்பரை வேறு சேவ் பண்ணல. என்ன இருந்தாலும் கடன் அடைக்கிட்டு பொறுப்பெல்லாம் சார் அடிச்சுட்டு இருக்கான். ஹலோ மச்சி, நான் தான். சொல்லு மாமா. நமக்கு வேண்டப்பட்ட கஸ்டமர் ஒருத்தர் அம்பாசிடர் பல்லாவில் தங்கியிருக்காரு. சரக்கு அடிச்சு மட்டை போல. நான் அர்ஜென்ட்டாக உள்ளே போகணும். ரிசப்ஷனிஸ்ட் டிரைவர் நான் அலோவ் பண்ண மாட்டேங்குது. நான் ஃபோன் அதுக்கிட்ட தரேன், நீ அவர் மாதிரி பேசி கலாச்சிரு. என்ன குடுறா மாமா, கஸ்டமர் பேர் ரூம் நம்பர் சொல்லு. அவர் பேர் தயாளன், ரூம் நம்பர் 108. சார் சார் ஒரு நிமிஷம் சார். அப்படியே லைனில் இருங்க. மேடம் சார் லைனில் இருக்கார். ஓகே. ஹலோ மேடம், நான் தயாளன் பேசுறேன். அவரை ரூம் காணுங்க. அப்புறம் காலைல கிராஸ் பண்ணும்போதே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். நீங்க என் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி டைரக்டர் சாலமன் பாப்பியா கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன். பிரபு சாலமன் கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன். மைனா கும்கிரேஜுக்கு குமிக்கிறீங்களா? தேங்க்யூ சார். சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க கால் பிக் பண்ணவே இல்லையே. அதுவா, பாத்ரூம்ல சுச்சி போயிருந்தேன். சொய் சொய் பப்பம் பப்பம். ஐயோ சார், நீங்க போலாம் சார். தேங்க்யூ சார். சார் நான் ஃபீல்லாம் ஆகல சார், இதோ வந்துடுறேன். இன்னும் 5 நிமிஷத்தில் எல்லா கடனும் தீரப்போகுது. காசு பணம் மணி திறக்க மாட்டேங்கிறானே. பாஸ் சார், காசு உங்களுதா பாருங்க. எங்க? கீழே. யாரு சார்? சார் யாரு சார்? சார்
பன்னீரோட ஃபோட்டோ எனக்கு மெயில் பண்ணியிருக்கீங்களா? சரி, பார்க்குறேன். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் ஒன்று அர்ஜென்ட்டாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் இரு. சார், ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? ஆளே கிடச்சிட்டான் சார். சார், சும்மா வெயிட் பண்ணா கிரிமினல் தானா வந்து மாட்டுவான்னு சொன்னீங்களே, உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அந்த கால் டாக்ஸி இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துச்சு. சார், ஹோட்டல் அம்பாசி பலவில் தயாலன்னு ஒருத்தர் கொண்டாங்க. நேற்று திருட்டு நீ கொலையா? சார் என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல. புரிய வைக்கிறவா? சார், நான் உள்ள வரும்போது செத்தம் கிடந்தாரு. ஓ, மரிதாஸ் சார், உடனே ஃபோன் பண்ணி ஸ்னிஃபர் டாக்ஸ் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். கீழே டாக்ஸ் நாட் அலோடுன்னு ஒரு போர்டு பார்த்தேன் சார். சரி பாஸ். ஹலோ, கண்ட்ரோல் ரூம், இமிடியேட்டாக ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாக்கு மோப்பனாய் ஜாக்கி அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டார் ஹோட்டல் பாருங்கள். ஸ்டார் ஹோட்டல் தான். டிரைவரை ரூம் வரைக்கும் விட்டுருக்கீங்க? சார் இல்ல சார், செத்து போன சார் தான் ஃபோன்ல இவரை உள்ள விட சொன்னாரு. நீ உள்ள வரும்போது செத்துருந்தாருன்னு சொன்ன. சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஃபோனில் பேசுனது என் ஃப்ரெண்டு குமார் சார். மேலே வர்றதுக்காக நான் போட்ட பிளான் டோர் லாக்காக இருந்திருக்குமே. அதுக்கு 10 ரூபாய் கீழே போட்டு வேற ஒரு பிளான் பண்ணேன் சார். ஸோ பிளான் பண்ணி தான் நீ உள்ள வந்த. இல்லை சார், இவ்வளோ பிளான் இல்லை சார். சார், நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் ரொம்ப இன்னசென்ட் சார். ஓகே மிஸ்டர் இன்னோசென்ட், கேஷ்பேக் எங்கே? எந்த கேஷ்பேக் சார்? தயாலன் நீ திருடிட்டேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல்ல, அந்த கேஷ்பேக். சார், அது பழைய மேட்ரு சார். அதுக்கப்புறம் நான் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என் கடலாம் கூட அவரே தீக்கிறேன்னு சொன்னார் சார். உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் தான் சார் புரியும். நாங்கள் ராணியை பார்க்க லீமேட் ஹோட்டல் போனோம். அந்த ராணியக்கா இருக்காங்களே, அவங்க ஒரு மேட்ரு அதை செட் பண்ணி கொடுத்தது ஆஃப்ரிக்கா பீட்ரு. பேலன்ஸ் அமௌண்ட்டோட மவுண்ட் ரோடில் போயிட்டு இருந்தோம். அப்போ பன்னீர் இந்தா இந்த ஐபாடில் பாடி கட்டினே வண்டி ஓட்டு. ஏன் சார்? ஃபோனில் நான் பல மேட்டர் பேசுவேன், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சார், பேசுறதுக்கு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம்ல சார், உங்களுக்கும் சீப்பாகவே முடியும். அட்வைஸு என் பர்சனல் மேட்டரில் நீ இருக்கே கேட்கணும் சார். சேட்டு பேட்டில் எடுத்து ராணி மேட்டர் வரைக்கும் எல்லா லேடிஸ் மேட்டரும் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. இப்போ விட என்ன சார்? இது லேடிஸ் மேட்டர் இல்லையா, ஜென்ஸ் மேட்டர். யோ, நான் அந்த மாதிரிலாம் இல்லையா? எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் பேசாமல் பாட்டு கட்டினே வண்டி ஓட்டு. எக்ஸ்ட்ரா காசா? இப்போ நான் என்ன பாட்டு கேட்டு இருக்கும்போது டேரன் சார் அப்போ ஃபோன் பண்ணார். பிளாக் இனோ தானே சார்? நான் பார்த்துட்டேன், பின்னாடி வந்துட்டுருங்க. ஆ பன்னீர், அங்கே நிற்கிற அந்த பிளாக் இனோ பின்னாடி போயிருக்கு. ஓகே சார். நான் அந்த வண்டியில் இருக்கிறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணுற. பாட்டு கேட்டுகிட்டே ஃபாலோ பண்ணுமா சார்? அதுக்கப்புறம் பணத்தோடு அவர் அந்த வண்டியில் ஏறிட்டார். நானும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். திடீர்னு அந்த வண்டியிலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து, ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணுற, நீ என்ன போலீஸ் ஆளான்னு என்னை அடித்து துப்பாக்கியால் சுட வந்தான். அந்த சமயத்தில் தயாலன் சார் சொன்னதில் என்னை விட்டுட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சுது வந்தவன் யாரோ பவுலரோட ஃப்ரெண்டா. அந்த பவுலருக்கு பணம் கொடுத்து ராணியை செட் பண்ணி நாளைக்கு மேட்ச்சில் ஏதோ ஃபிக்ஸிங் பண்ண போகிறாங்களாம். எனக்கு ஒன்றுமே புரியல சார். தயாலன் சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். அநியாயமாக யாரோ கொண்டாங்க. யாரை கொண்டாங்க? சத்தவே எந்திரிச்சு வந்து உண்மையை சொல்ல மாட்டான்றதுக்காக என்ன நான் கதடா சொல்கிறேன் சார். இது கதை இல்லை, நிஜம். மேனேஜர். எஸ் சார்.
நான் இமீடியட்டாக இந்த காரிடாரோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும்.